கைஸ் ஒரு 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட முடியல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. நம்ம எப்பெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியா ஏதாவது பண்ணணும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் வந்து ஆண்டாம சோதிக்கும். இந்த ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் ஃபுல் டயர்டு, எதுவுமே பண்ண முடியல. குக் பண்ணல, டயட்டை ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா, கண்ணா பின்னாடி தான் சாப்பிட்டேன். ஹோட்டல்ல போய் பொங்கல் சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், பரோட்டாவும் சாப்பிட்டேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். நான் சாப்பிடாத ஐட்டமே கிடையாது. 3 நாள் வந்து சரி ஃபீவர் வந்துருச்சு, ஜிம்முக்கு போகலையே ஆயிப்போச்சு. அது டயட் அப்புறம் என்ன மெயின்டைன் பண்ணிட்டு பிடிச்சா சாப்பிடும். டயட்டுக்காக சமைக்கிறது கூட எந்திரிச்சு நம்ம எனர்ஜி இல்லை. எந்திரிச்சு எக் வைக்கிறதுக்கும் சரி, இல்லைன்னா ப்ரோட்டீன் ஐட்டம் செய்யறதுக்கும் நம்ம டயர்டா இருக்கு, முடியலன்னு சொல்லிட்டு நம்பி வந்து கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டாலும் சொல்லிட்டு என்னென்ன கிடையாது எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இப்போ வெயிட் ஏறி இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 கிலோ ஏறி இருக்கும். திருப்பி வந்து நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்போ ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி போட்டேன் இல்லையா, நான் உங்களுக்காக நான் 4 கேஜி ஏற்றி 99 கேஜி வந்திருக்கேன். இப்போ 99 கேஜில இருந்து இந்த மாசம் 25ஆம் தேதிக்குள்ள நான் வந்து திருப்பி 95 வந்து காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 4 கேஜி குறைக்கிறது அந்த சேலஞ்சே வந்து இப்ப பிரேக் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்கு. பார்ப்போம், ஏன்னா நான் முயற்சியை கைவிடல. திரும்பி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா பழைய ட்ராக்கு வந்துடலாம். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப வந்து எனர்ஜியே இல்லை. இப்ப வந்து ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கிளாஸ் தான் போட விடாது. மல்டி கிளாஸ் போடுற அளவுக்கு எனர்ஜி இருக்கானா எனர்ஜி இல்லை. கண்டிப்பா கொண்டு கொலை எடுத்துருவாரு. ஆனா என்ன பண்ணோம்னா வாக்கிங் மட்டும் போயிடும்.